வழக்கறிஞர் நீதிபதி மோதல் மதுரையில். அதை நீங்கள் நல்லா கேட்கணும். இடையில அரசியல் பேசும்போது நீதித்துறையில் நடக்கிற அரசியலையும் சொல்லணும்ல. அங்கே வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரான். இவர் நீதிபதி சாமிநாதன் அவர் மேலே புகார் கொடுத்துட்டார் எங்கே உச்ச நீதிமன்றத்தில். எப்படின்னா, இவர் ஜாதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறார். யார்? சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டார். தீர்ப்பு இது புகார் கொடுத்ததோடு விடலை. இவர் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் போடுறார். இதை பற்றி புகார் கொடுத்ததை பற்றி மற்றவங்களும் போடுறாங்க. அன்றைக்கி சாமிநாதன் அவர் நீதியரசர் சாமிநாதன் பெஞ்சில் மதுரையில் வழக்கு வந்தது. இதே இவர் வாஞ்சிநாதன் நல்ல பேரை போய் இந்த மாதிரி ஆளுங்க கெட்டிச்சவராகிட்டு. வாஞ்சிநாதன்கிறது பெரிய தேசபக்தர். இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் பேர் வச்சுட்டு பேரையே கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலே உருப்படியான நீதிபதி அவர். யார் பேர் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? வழக்கறிஞர்லாம் நீ செய்கிறதெல்லாம் ரைட்டாக. நாங்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனத்துக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். நல்லவனாக இருக்கணும், செய்கிறதுல நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். அவன்தான் உண்மையான வழக்கறிஞர். அப்படிப்பட்டவங்களை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் சாமிநாதன் வரும்போது கேட்டிருக்காரு, நான் ஜாதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? சமூக வலைதளங்களில் ஏன் பதிவிடுறீங்க? நான் உண்மையிலே ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்டார். குதிச்சுட்டான் ஒரு பெரிய குரூப்பே. ஒரு 9 நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சாமிநாதன் எப்படி கேட்கலாம்? இன்னும் ஒரு 7-8 நீதிபதிகள் பண்ணுறாங்க. அதில் நல்ல நீதிபதிகள் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா வழக்கறிஞரை? இதெல்லாம் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்காங்க. இப்போ திமுக அரசாங்கம் ஆட்சி நடக்குது. ஏதாச்சும் கமிஷன் போட்டாங்கன்னா அதுக்கு இவங்களெல்லாம் தலைவராக போட்டாங்கன்னா ஒரு வருஷம் அப்படி அரசாங்க சம்பளம் அப்படி ஓடணும். அதுக்காக ஒரு சுயநலத்தில் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறதுன்னா நியாயம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாமிநாதன் அவர்கள் ஜாதி பார்த்தெல்லாம் கொடுக்குறவர் இல்லை, மனசாட்சி பார்த்து கொடுக்குறவர். பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சாமிநாதன்கிறவர் நல்ல நீதிபதி, நல்ல திறமையான நீதிபதி, நியாயமான நீதிபதி, எப்போவுமே கடவுள் பக்தி உள்ளவர், எப்போவுமே விபூதி அணிஞ்சு இதை அணிஞ்சு எல்லாம் கோர்ட்டுக்கு வருவார். மனசாட்சிக்கு பயந்தவர். இவன் பூரா சாமியை செருப்பால் அடித்தவன் குரூப். இவன்லாம் நாசிகன். விபூதி வச்சுருந்தாலே உனக்கு பிடிக்காது. அதனால தான் இவன் எதிர்க்கிறான். நாசிகன் ஒரு ஆன்மீக ஜட்ஜை எதிர்க்கிறார்கள். இதுதான், இல்லை ஜாதி இது எதுவும் இல்லை. ஆன்மீக ஒரு நீதிபதியை நாசிக கூட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் எதிர்க்கிறது அப்படிங்கிறது. அந்த பொழப்பை பிழைக்காதீங்கன்னு சொல்கிறேன் இவங்களுக்கு. இந்த வாஞ்சிநாதன் போன்ற வக்கீலுக்கு இந்த பொழப்பை பிழைக்காதீங்க.